அனைவருக்கும் வணக்கம். நண்பன் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. நல்ல நண்பனை எப்படி தேர்ந்தெடுப்பது? நல்ல உறவுகளை எப்படி தேர்ந்தெடுப்பது? நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நல்ல நண்பன்னா யாரு அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு பழமொழி இருக்கு, கண்ணை இமை காப்பது போல. அப்படின்னா நமக்கு உற்ற நண்பன் முதல்ல நம்ம அறிவு தான் உற்ற நண்பன். ரெண்டாவது நண்பன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பற்றி மிகவும் தெரிந்தவரும் உங்களுக்காக உழைக்கும், உங்களுக்காக இறுதி வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜீவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அம்மாவும் அப்பாவும். அதுலேயும் அப்பா அப்படிங்கிறவரை நீங்கள் ஒரு முதல் நண்பராக வச்சுக்கணும். இதில் ஒன்று ரெண்டு பேர் மாறி இருப்பாங்க, விதிவிலக்கா அவங்கள விட்டுடலாம். இப்போ ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அனுபவம் இருக்கும், உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. சில விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் அப்பாட்ட பகிர்ந்துக்க முடியாது, பாக்கி எல்லா விஷயத்தையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அப்போ ரெண்டாவது அப்பா. மூணாவது நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்வு செய்வது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடுத்தக்கூடாது. இப்போ அவருக்கே தீய பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்னாலும் உங்களை அதை செய்ய சொல்லக்கூடாது, நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் நண்பராக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரை பணத்துக்கு மேலே ஆசைப்படுறாரா, பொருள் மேலே ஆசைப்படுறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அப்படி பணத்து மேலே ஆசைப்பட்டால் நண்பருக்கான அந்த தகுதிங்கிறது குறைவாக இருக்கும். நீங்கள் முக்கால்வாசி நண்பரை வீட்டில் போய் சகஜமாக பழக வைக்கிறது, உணவு கொடுக்கறது எல்லாமே சரியாக வச்சுக்கலாம். ஒரு சில நண்பர்கள் வீட்டுகளை உள்ளார அனுமதிப்பதுங்கிறது சரியாக இருக்காது. ஒரு சிலரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே ஒரு சிலரை அனுமதிக்கக்கூடாது. இப்படி இன்றைய நண்பர்களாக இருப்பார்கள். நமக்கு மனக்கசப்பு வந்துடுச்சுன்னா அவர்கள் தான் பிற்காலத்தில் உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். உறவினர்களும் அப்படிதான். இன்றைய உறவினர்கள் நல்லா பழகிட்டு இருப்போம், பணம் காசு ஏதாவது வாங்கிடுவோம், அதில் சண்டை வந்துடும். அப்போ அவங்க என்னவா மாறுவாங்க, பிற்காலத்தில் அந்த நல்ல உறவு என்னவா மாறும், எதிரியா மாறிடுவாங்க. எதனால? பணத்தினால, இடத்தினால, மண்ணாசைனால. இது மாதிரி இந்த 3 ஆசைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 ஆசைகளை நட்பும் உறவும் தவிர்க்க வேண்டும். அதுவே